ஹாய் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக கணுவாய் போயிருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அணுவாய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் தோணுச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் போயிட்டு வந்துடுங்க. கோயம்புத்தூராக இருந்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், நல்ல மலை மேலே இருந்து அந்த கோயில் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப கூட்டமும் இருக்காது. நீங்கள் அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவீங்க. பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி மலை காடு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோவா கூட்டமும் இருக்காது மற்ற கோயில் மாதிரி. இங்கே அடிக்கடி யானை கூட வருங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு சாயந்தரம் ஈவினிங் டைமு இல்லை மார்னிங் டைம்லாம் போனீங்கன்னா யானையை கூட பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்படி பொறுமையாக போயிட்டுருக்கும்போது ஸ்டெப் ஏறி ஒரு 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 500 படி இருக்கும். 500 படி மேலே ஏறி தான் போகணும். நிறைய ஃபேமிலிஸ்லாம் நிறைய பார்த்தேன். நீ வீக் டேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்காது. வீக்கெண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். ரெண்டு பக்கமே நல்லா இயற்கை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் போகலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. இது மழைக்காலம் அப்படின்றதுனால வந்து போயிட்டு அப்படி மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு மேலே வந்து முருகன் கோயில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு இடையில ரெஸ்ட்டுக்குமே போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்தாச்சு. அப்படியே பொறுமையாக இறங்கிட்டுருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் விசிட் பண்ணி பார்த்துருங்க. மிஸ் பண்ண முடியாத ஏரியா. நீங்கள் போகும்போதே ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு